வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒரு பக்கம் எண்கள் நம்ம பொருளாதாரம் சூப்பரா வளருதுன்னு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் நம்மளோட நிஜ வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியை தான் நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். நாடு 6% வளருதுன்னு சொல்றாங்க. நல்ல விஷயம்தான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையா அந்த வேகத்துல வளருதா? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட முழு பேச்சுக்கும் ஆதாரம். வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல அரசாங்கமும் புள்ளி விவரங்களும் நமக்கு என்ன கதைய சொல்லுதுன்னு பாப்போம். அதாவது அதிகாரப்பூர்வமா நம்ம பொருளாதாரம் எவ்வளவு வெற்றிகரமா இருக்குன்னு காட்டப்படுது. மூடிஸ் மாதிரி பெரிய பெரிய சர்வதேச நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவோட ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6% வரைக்கும் வளரும்னு கணிக்கிறாங்க. பேப்பர்ல பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய சாதனை மாதிரி தான் தெரியுது. இதோட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் போன்ற தலைவர்கள் டபுள் என்ஜின் அரசாங்கம்ங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. அதாவது மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த வளர்ச்சி இன்னும் வேகம் எடுக்கும்னு சொல்றாங்க. அரசியல் ஒற்றுமை இருந்தா பொருளாதாரம் செழிக்கும்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஆனா இந்த பிரகாசமான எண்களுக்கு பின்னாடி அரசியல் விவாதங்கள் எப்படி உண்மையான பொருளாதார நிலைய நம்ம கண்லேருந்து மறைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வளர்ச்சி எண்கள் பத்தி பேசுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அரசியல் மேடைகள்ல ஒரே வார்த்தை போர் தான் நடக்குது. எஞ்சின ஓட்ட எண்ணெய் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் பதில் சொல்றாரு. இந்த மாதிரி அரசியல் சண்டைகள்ல நம்மளோட உண்மையான பொருளாதார பிரச்சனைகள் என்னங்கிறதே நம்ம மறந்துடுறோம். சரி, இந்த அரசியல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஷயத்தோட முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த அதிகாரப்பூர்வ எண்கள் ஏன் நம்மளோட நிஜ வாழ்க்கையோட பொருந்த மாட்டேங்குது? இதுதான் அங்க இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. நாடு 6% வளருதுன்னா அந்த வளர்ச்சியோட பலன் ஏன் ஒரு சாதாரண மனுஷனோட பாக்கெட்டுக்கு வந்து சேர மாட்டேங்குது? இதுக்கு பின்னாடி 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல்ல கே வடிவ மீட்சி. சிம்பிளா சொல்லணும்னா, பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க ஆகுறாங்க, ஆனா ஏழை நடுத்தர வர்க்கத்தோட வருமானம் அப்படியே நிக்குது, இல்லனா குறையுது. ரெண்டாவது பணவீக்கம். உங்க சம்பளம் 6% ஏறுனாலும் சிலிண்டர் பருப்பு விலையெல்லாம் அதை விட வேகமா ஏறுனா உங்க கையில நிக்கிறது ஒண்ணுமில்ல. கடைசியா வேலையில்லா வளர்ச்சி. நிறுவனங்கள் வளருது, ஆனா அதுக்கு காரணம் டெக்னாலஜி. மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அந்த அளவுக்கு உருவாகிறது இல்ல. இந்த சந்தேகம் நமக்கு மட்டும் இல்ல. ஐஎம்எஃப், அதாவது சர்வதேச நாணய நிதிய மாதிரியான உலக அமைப்புகள் கூட இந்தியாவோட இந்த வளர்ச்சி புள்ளி விவரங்கள் உண்மையிலே சரியானதுதானான்னு கேள்வி எழுப்புறாங்க. ஏன் அவங்க சந்தேகப்படுறாங்க? அதுக்கு 3 முக்கிய காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு, நம்ம நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான அமைப்புசாரா தொழிலாளர்கள், சின்ன வியாபாரிகளோட வருமானம் சரியா கணக்குல வர்றதே இல்ல. ரெண்டாவது, ஜிடிபியை கணக்கிடுற முறைய மாத்துனதுனால திடீர்னு வளர்ச்சி எண்கள் ரொம்ப அதிகமா காட்டுச்சு. மூணாவது, நாடு வளருதுன்னா மக்கள் அதிகமா செலவு பண்ணணும், சேமிக்கணும். ஆனா நிஜத்துல அப்படி நடக்கலையே. இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த பொருளாதார நிலைமை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எப்படி மாறுபடுது, அதுக்கு காரணம் என்னன்னு பாப்போம் வாங்க. இந்த டேபிள பாருங்க. இது வெறும் நூலகங்களோட எண்ணிக்கை கிடையாது. ஒரு மாநிலம் தன்னோட மக்களோட அறிவு வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுங்கிறதுக்கான ஒரு அடையாளம். தமிழ்நாடு 4600 நூலகங்களோட அறிவை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கிற விஷயத்துல எவ்வளவு உறுதியா இருக்குன்னு இது காட்டுது. இங்கேதான் தமிழ்நாடு மாடலுக்கும் குஜராத் மாடலுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசமே வருது. தமிழ்நாடோட வளர்ச்சிங்கிறது வெறும் சென்னையில மட்டும் இல்லாம கோவை, மதுரை, திருச்சின்னு பல நகரங்களுக்கு பரவி இருக்கு. ஆனா குஜராத்ல வளர்ச்சி சில பெரிய தொழில் நகரங்களை மட்டுமே சுத்தி இருக்கு. இதனால வளர்ச்சியோட பலன்கள் எல்லாருக்கும் போய் சேர்றதுல பெரிய வித்தியாசம் ஏற்படுது. இந்த ஒரு சின்ன பாடம் ஒரு பெரிய கதைய சொல்லுது. இதுக்கு பேரு தான் நிதி அநீதி. தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் வரி மூலமா மத்திய அரசுக்கு ₹1 கொடுத்தா நமக்காக வளர்ச்சி திட்டங்களுக்கு திரும்பி வர்றது வெறும் 29 பைசா தான். இந்த நிதி பங்கீடு ஒரு பெரிய விவாதமாவே இருக்கு. இதுவரைக்கும் நம்ம நிகழ்கால பிரச்சனைகளை பத்தி பேசணும். இப்போ நம்மளோட கவனத்தை எதிர்கால சவால்கள் பக்கம் திருப்புவோம். நம்மளோட இன்றைய பொருளாதார கல்வி முறைகள் நம்மளோட நாளைய சமூகத்தை எப்படி உருவாக்க போகுது? நம்மளோட எதிர்காலம் ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு. பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாகுது. இன்னும் ஒரு 5 வருஷத்துல கிளர்க் மாதிரி பல அரசு வேலைகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்போ வெறும் டிகிரிக்கு மதிப்பு இருக்காது, உங்ககிட்ட என்ன திறமை இருக்குங்கிறதுக்கு மட்டும்தான் மதிப்பு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் எங்க இருக்குன்னா நம்ம கல்வி முறையில தான். மனப்பாட கல்வி. அதாவது ஒரு விஷயத்தை ஏன் எதுக்குன்னு புரிஞ்சுக்காம அப்படியே மன்னம் செஞ்சு பரீட்சையில எழுதுறது. இதோட விளைவு எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? படிச்சு பட்டம் வாங்கின நம்ம இளைஞர்கள்ல கிட்டத்தட்ட பாதி பேருக்கு வேலை செய்யற திறமையே இல்லைன்னு ஆய்வுகள் சொல்லுது. காரணம், அவங்க கிட்ட சர்டிபிகேட் இருக்கு, ஆனா சிந்திக்கிற திறமை இல்ல. இது ஒரு மிகப்பெரிய திறன் இடைவெளியை உருவாக்குது.
இந்த ஒரு வரி எவ்ளோ ஆழமான அர்த்தம் கொடுக்குது பாருங்க. தொழில்நுட்ப ரீதியா நாம ரொம்ப முன்னேறிட்டோம். ஆனா அறிவு ரீதியா ஒரு டச் ஸ்கிரீனுக்குள்ள நாமளே நம்மள சிறை வச்சுக்கிட்டோம். கேள்வி கேட்கவோ ஆழமா சிந்திக்கவோ முடியாம ஒரு கோமாளி மாதிரி. அதனால இதோட கடைசி புள்ளி ரொம்ப முக்கியமானது. சிந்திக்க தெரியாத ஒரு சமூகத்தை நாம உருவாக்கினா அதிகாரம் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கிற ஒரு கூட்டமா அவங்க மாறிடுவாங்க. இது நம்ம ஜனநாயகத்தோட ஆரோக்கியத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். நாம எதுக்காக படிக்கிறோம்? ஒரு வேலைக்கு போகணுங்கிறதுக்காக மட்டும்தானா? இல்ல ஒரு மனுஷனை முழுமையா சிந்திக்க வைக்கணுமா? வளர்ச்சியோட கற்றலோட உண்மையான அர்த்தம் என்னங்கறத பத்தி நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய நேரம் இது.